வெல்கம் காய்ஸ், நான் உங்கள் ஹார்ட்வேர் டிஎன்பிசிலேருந்து தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். 2012 2024 வரைக்கும். இப்போ நம்ம ஜிஎஸ் டாபிக் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்ல எந்த யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6. சரிங்களா? யூனிட் 6 தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம யூனிட் 6ல் நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம திருக்குறள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் இப்போ நம்ம இது வரைக்கும் 12 அதிகாரம் வந்து போயிருக்கு. இன்றைக்கி எத்தனாவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா 13வது அதிகாரம். 13வது அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புரவறிதல். சரிங்களா? சரி, ஒப்புரவறிதல் பார்த்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும், நமக்கும் ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு அதிகாரம் வைஸ் வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா, ஒரு ஜெராக்ஸ் போட்டிருக்கீங்க இல்லை பிரிண்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா திருக்குறள் படிக்கிறீங்க. சரி, ஓகே, ஒப்புரவறிதல் இத்தனை கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைங்க. அந்த திருக்குறள் கீழே இந்த கொஷின்ஸ்க்கு இப்படி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஷீட் ஒட்டியோ இல்லை நோட் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், நம்ம இன்னும் எவ்வளோ படிக்கணும், ஓகேங்களா, இன்னும் எவ்வளோ மார்க் இதில் வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ சிலபஸ் மாற்றிட்டாங்க, ஈஸியோ டஃப்போ எழுத போகிறது நம்ம தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது? கண்டிப்பாக நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் பார்க்கணும். திருக்குறள் படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் டெய்லி ஒரு அதிகாரம் வந்து போட்டுட்ருக்கேன். பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தான் நம்ம என்ன அதிகாரம் அப்படின்னா 13வது அதிகாரம் தான் பார்க்க போகிறோம். 13வது அதிகாரத்தில் ஃபஸ்ட்டு என்ன அப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே ஒரு கேள்வி தான். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புரவறிதல்னா என்ன, இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? திருக்குறளில் ஒப்புரவுனா என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வாட் டஸ் ஒப்புரவு டியூ டு த சொசைட்டி இன் திருக்குறள் மீனிங். சரிங்களா? திருக்குறளில் ஒப்புரவுனா என்ன பொருள் அப்படின்னு கேட்குறாங்க. ஒப்புரவுனா என்னன்னா ஹெல்ப் பண்ணுறது. ஒப்புரவறிதல்னா என்னப்பா, மற்றவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்புரவறிதல். ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே ஒப்புரவுனா என்னன்னு பார்த்தாச்சு. மறக்குமா? மறக்காது. ஒப்புரவுனா என்ன, நம்ம மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா? ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னா திருக்குறள் பார்த்துட்டு நம்ம கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். திருக்குறள் பாருங்க. தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. சரியா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள் எல்லாம் தகுதியானவருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். சரிங்க, நீ கஷ்டப்பட்டு ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுற அப்படின்னா ஈட்டுற அப்படின்னா அது வந்து மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ தாளாற்றி தந்த பொருள் என்று அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட முயற்சியால் நீ ஈட்டுற இல்லையா, அந்த பொருளை தான் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வந்து தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் அப்படின்றாரு. அடுத்தது பாருங்கள். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. சரிங்களா? மற்றவங்களுக்கு நீ கஷ்டப்பட்டு ஒரு பொருளை ஈட்டுற அப்படின்னா மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. அப்போ அதில் என்ன கருத்தை வந்து சொல்ல வராரு? உதவி செய்தலை வந்து சொல்கிறாரு மற்றவங்களுக்கு. சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. அதே தான் இதில் வேளாண்மை சொல்லோட பொருள். ஆப்ஷனை மட்டும் நமக்கு மாற்றிட்டாங்க. மற்றபடி எதை மாற்றினா நமக்கு என்ன, நமக்கு கேள்விக்கான ஆன்சர் தெரியும். என்ன, இந்த திருக்குறளுக்கான ஆன்சர் தெரியும். என்ன? வேளாண்மை. அப்போ வேளாண்மைனா பொருள் என்னன்னு கேட்குறாங்க. உதவி செய்தல். சரிங்களா? அடுத்தது பாருங்க. அடுத்த திருக்குறள். ஒத்தறிவான். சரிங்களா? ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும். சரிங்களா? உயர்ந்தாரின் உலக நடைமுறையோடு. சரிங்களா? ஒரு உலகத்தில் உயர்ந்தவர் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உலக நடைமுறையோடு ஒத்து போறீங்க அப்படின்னா அவங்க தான் உயிர் வந்து வாழ்பவன். மற்றவங்க எல்லாமே செத்து போனவங்களுக்கு வந்து சமம். இப்போ உலகத்தில் உயர்ந்தார் இருக்காங்க, சான்றோர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களோட நம்ம ஒத்து போகணும். உங்களோட ஒத்து போகும் நீ தனியாக வந்து வாழ்ந்தா நீ செத்து போனதுக்கு வந்து சமம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த திருக்குறள் பாருங்க. மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான்கண் படி. சரிங்களா? இப்போ நிறைய செல்வம் வச்சுருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட இருக்க செல்வம் வந்து எல்லா உறுப்புகளையும் மருந்தாக தரும் மரத்தை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் என்ன அணி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓமி அணி வந்து வந்திருக்கு. ஓமி அணினா என்ன? போலன்ற ஓம உறுப்பு மறைஞ்சு வந்திருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி மறைஞ்சிருந்தால் ஷார்ட்கட் வந்து படித்து வச்சுருப்பீங்க, ஈஸியாக வந்து போட்டுடலாம். சரிங்களா? இல்லைனா அப்படி தெரில, உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணி ஷார்ட்கட் போட்டு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? திருக்குறளில் நிறைய பேர் புதிய உரை சொல்லியிருப்பாங்க, நம்ம அதுக்கெலாம் தேவையில்லை, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. என்னன்னா அந்த திருக்குறளுக்கு என்ன மீனிங்ன்ற மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட் பாருங்கள். கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு என் ஆற்றும் கொள்ளலோ உலகு. சரிங்களா? மலைக்கு போயிட்டு நம்மளால் கைமாறு செய்ய முடியுமா? கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்? மலை வந்து நமக்கு நல்லது பண்ணுது. சரிங்களா? உலக நன்மையை கருதி சான்றோர் செய்யும் கடமைகளும் அவ்வாறே கைமாறு விரும். ஓகேவா? மலை நமக்கு கைமாறு எதிர்பார்க்காம உதவி செய்யும். அதே மாதிரி தான் சான்றோர்களும் நமக்கு கைமாறு எதிர்பார்க்காம உதவி வந்து செய்வாங்க, எல்லா கடமைகளையும் வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க. அடுத்தது தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. சரிங்களா? அவங்களோட முயற்சியால் ஒருவர் சேர்க்குற பொருள் வந்து ஓகேங்களா
தக்கவர்களுக்கு உதவி செய்ததற்காகவே தன்னிடம் சேர்ந்தது என்றால் என்ன முடியும், இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் புதிய உரையை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்ல. திருக்குறளுக்கு நம்ம என்ன மீனிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போது கண்டிப்பாக போட்டலாம். அடிக்கடி என்ன ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அதையும் பார்த்துக்கோ. சரிங்களா? அடுத்து பாருங்கள், புத்தேல் உலகத்தும் ஈண்டும் பெறலர் இதே ஒப்புரவின் நல்ல பிற. சரிங்களா? ஒப்புரவை போல பலருக்கும் நன்மையான வேறொரு பண்பை இவ்வுலகத்திலும் தேவர்களின் உலகத்திலும் பெறுவது அருமை ஆகும். சரிங்களா? ஒப்புரவுனா என்னப்பா, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. சரிங்களா? அதான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், ஒத்த தரவோன் உயிர் வாழ்பவன் மற்றையான் செத்தாரும் வைக்கப்படும். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சரிங்களா? நம்ம ஒப்புரவுனா என்ன, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. மற்றவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா உயிர் வாழ்கின்றவன், இல்லைனா நீ செத்துவருக்கு சமமாகவே வந்துக்கணும். உன்ட்ட எவ்வளோ செல்வம் வச்சிருக்கியோ நீ கண்டிப்பாக மற்றவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணணும், இல்லைனா நீ செத்தவங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், ஊருணி நீர் நிறைந்த அட்சய உலகாவாம் பேரறிவாளன் திரு. சரிங்களா? சரிங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகினர் எல்லாரும் விரும்புமாறு. இப்போ எல்லாரும் நீ செல்வம் வச்சிருக்க அப்படின்னா நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? அப்போ அவனோட செல்வம் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாத்துக்கும், இப்போ நீ செல்வம் வச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயன்படணும். இல்லை அப்படி பயன்படலை அப்படின்னா அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அதான் இதில் சொல்லியிருக்காங்க, உலகினர் எல்லாரும் விரும்புமாறு உதவி செய்து வாழும் பேரருள். எல்லாத்துக்கும் நீ ஹெல்ப் பண்ண அப்படின்னா ஊருணில் நீர் நிரம்பி போல் பலருக்கும் பயன்படுவதாகும். ஊருக்குள்ளே எப்படி நீர் நிரம்பச்சுன்னா டேங்க் நம்பிச்சுன்னா நமக்கு எல்லாம் எடுத்து விட்றாங்க, அதே மாதிரி தான். ஓகேங்களா? அதான் இங்கே சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வள்ளுவர் எதோட ஒப்பிட்டு சொல்கிறாரு பாருங்கள். ஹவு டஸ் வள்ளுவர் கம்பேர் த வெல்த் ஆஃப் வைஸ் மேன்? பார்த்தீங்களா? டேங்கிங் பிரேமிங் வித் வாட்டர். ஒருவருடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊருணியோட சொல்கிறார். சரிங்களா? ஊருணியோட ஒப்பிட்டு சொல்கிறார். இப்போ ஏரி குளம் குட்டை எப்படி மற்றவங்களுக்கு அங்கேருந்து ஒன்று நிலத்துக்கோ பாய்ச்சிரும், இல்லை கிணறு இருந்துச்சு அப்படின்னா என்னது நம்ம காட்டுக்கு பாய்ச்சிரும். அதே மாதிரி நமக்கு நீர்ப்பாசனத்துக்கு நிறையா நம்ம வீட்டுக்கு போர் போட்டு என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கிறோம். அதை தான் சொல்கிறாங்க. காமனாக ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி தான் செல்வம் வச்சிருக்கனோடது எல்லாத்துக்கும் பயன்படணும் அப்படின்றாங்க. அடுத்தது பாருங்கள், டு ஹூம் வெல்த் கம்பேர் டு ஃபுல் வாட்டர் ஆஃப் சிட்டி டேங்க் அப்படின்னா மேன் ஆஃப் எமியன் நாலேஜ். சரிங்களா? பேரறிவாளனோட செல்வம் தான் என்ன சொல்கிறாரு, நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுறாரு. சரிங்களா? திருக்குறள் நம்ம பார்த்தோமா? அப்போ யாருடைய செல்வத்தை வள்ளுவர் நீர் நிறைந்த ஊருணியோடு ஒப்பிடுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரறிவாளன் செல்வத்தை தான் என்ன பண்ணுறாரு, வள்ளுவன் நீர் நிறைந்த ஒப்பிடுறாரு. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், பயன்மரம் உள்ளூர் பழுத்தற்றால் செல்வம் நயனுடையான்கண் படி. சரிங்களா? செல்வம் நல்ல பண்பு உடையனிடம் சென்று சேர்ந்தாதானது ஊருக்குள்ளே. நல்லவங்கள்ட்ட போய் செல்வம் சேர்ந்தால் மட்டும்தான் அவன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான், இல்லைனா சத்தியமாக ஹெல்ப்பே பண்ண மாட்டான். சரிங்களா? அதான் சொல்கிறாங்க இதில். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், வாட் இஸ் கம்பேர் டு ஹெர்பல் ட்ரீ grown at the center of a hometown in குறள். ஓகேவா? ஊரின் நடுவே வளர்ந்திருக்கும் மரமானது மரத்தை வள்ளுவர் யாரோடு ஒப்பிடுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருந்தகையாரோடு ஒப்பிடுறாரு. சரியா? ஜென்ரஸ் மேனோட ஒப்பிடுறாரு. ஓகேவா? அப்போ ஒவ்வொரு திருக்குறளே புரியல ஆனால் கேள்வியும் புரியல அப்படின்னு இருக்கக்கூடாது. திருக்குறளையும் புரிஞ்சுக்கணும், கேட்குற கேள்வி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் கண்டிப்பாக ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கணும். ப்ரீவியஸ் கொஷின் பார்த்து நோட்ஸ் எடுத்து கண்டிப்பாக ஒரு டைம் படிச்சோன்னா மெமரைஸ் ஆகாது. நம்ம வாழ்க்கை நெறியோடு நம்ம டெய்லி லைஃபோடு திருக்குறள் அவ்வளோ கருத்து சொல்லியிருக்காங்க, அவ்வளோ நல்லது சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த நெறியை நம்ம பின்பற்றினாலும் பரவாயில்ல, ஆனால் ஒன் டைம் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மெமரைஸ் ஆகாது. 2, 3, 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் மேலே நீங்கள் படிச்சிங்கன்னா தான் அது மெமரைஸ் ஆகும். ஓகேங்களா? டக்குன்னு பார்த்தோன்னே நீங்கள் கெஸ் பண்ணி அடிக்க முடியும். அடுத்தது பாருங்கள், மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான்கண் படி. சரிங்களா? இது இந்த திருக்குறள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்த திருக்குறள் பாருங்கள், இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனன்றி காட்சியவர். சரிங்களா? ஒப்புரவு செய்தலாகிய கடமையை அறிந்த அறிவாளர்கள். சரிங்களா? உதவி செய்கிறாங்க, அவங்களுக்கு அது தெரியுது. அதற்கேற்ற பொருள் வசதி இல்லாத காலத்திலும் முடிந்தவரை உதவி செய்ய தளர மாட்டார்கள். ஓகேங்களா? ஒப்புரவுனா என்ன, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அவங்கக்கிட்ட பொருள் இல்லைனாலும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்கள்ட்ட பொருள் இல்லைனாலும் நம்ம எப்படியாச்சும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. சரிங்களா? ஹெல்ப் பண்ண தவற மாட்டாங்க, அவங்களோட கடமையிலேருந்து தவற மாட்டாங்க. அதான் சொல்லியிருக்காங்க, இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கொள்கார் கடனின்றி காட்சியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீரை செய்யாது அமைகளாவாறு. என்ன சொல்லியிருக்காங்க, ஒப்புரவாகிய நல்ல பண்பை உடையவன். நீ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற, உனக்கு நல்ல அந்த குணம் இருக்குது அப்படின்னா உன்கிட்ட பொருளற்று வறுமை உடையவனானால் செய்ய தகுந்த உதவிகளை செய்ய வியலாது வருந்ததிலே ஆகும். சரியா? உன்கிட்ட
உன்னால் செய்ய முடியல, அதுக்காக நீ ஃபீல் பண்ணுற பார்த்தியா, அதுவே வந்து பெஸ்ட்டு அப்படின்றாங்க. அதுதான் நயனுடையான் நல் கூர்ந்தானாதல் செய்யும் நீரை செய்யாது அமைகளாவாறு. சரிங்களா? ஒவ்வொரு திருக்குறளுக்கு என்ன மீனிங் அதை மட்டும் தெரிஞ்சாலே போதும். அடுத்தது பாருங்க, ஒப்புரவினால் வரும் கேடனின் அத்தொருவன் ஏற்றுக்கோள் தக்க துடைத்து. சரிங்களா? ஒப்புரவினால கேடு வரும் அப்படின்னா அந்த கேடை தன்னை விற்றாவது ஒருவன் பெறுவதற்கு தகுந்த சிறப்பை உடையதாகும். ஒப்புரவால் உனக்கு கேடு வருது அப்படின்னா நீ என்ன பண்ணும், தன்னை வித்தாவது வந்து அதை நீ வந்து சிறப்பு பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா? எத்தகைய கேடு வரையும் தன்னை விற்றாவது செய்ய வேண்டியது கடமை. உதவி செய்கிறதுனால உனக்கு கேடு வருதுன்னா உன்னை வித்தாவது நீ என்ன பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? அப்போ அப்படின்னா என்னன்னா ஒப்புரவு. ஓகேவா? அப்படின்னா என்ன, ஒப்புரவு. ஒப்புரவு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஓரளவுக்கு வீடியோஸ் வந்து பார்த்தோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் 6 திருக்குறள். சரிங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. ஒரே ஒரு கேள்வி, இப்போ நம்ம என்ன அதிகாரத்துலேருந்து கேள்வி வந்து பார்த்தோம். சரிங்களா? ஞாபகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ காஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.